Good morning students. Today I explain the topic of fertilization. Last classல pollination பற்றி பார்த்தோம். அந்த pollinationக்கு next process தான் fertilization. Pollinationna என்னன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்மாவில் pollen grains வந்து ரீச் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் pollination பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டிக்மாவில் கெமிக்கல் சப்ஸ்டான்சஸ் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆனோடனே அந்த pollen grains வந்து ஜெர்மினேட் ஆகும். ஓகேங்களா, ஜெர்மினேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா போலன் டியூப் ஃபார்ம் ஆகி அந்த டியூப் வந்து ஸ்டைல் வழியாக ஓவரியை ரீச் ஆகும். ஓவரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமிட்டாக இருக்கக்கூடிய ஓவியூலோட அந்த போலன் டியூப் ரீச் ஆகி அதில் இருக்கக்கூடிய மெயில் கேமிட் ரெண்டும் ஃபியூஷன் ஆகக்கூடிய ப்ராசஸை தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, through pollination pollen grains reach stigma. What happens to them after this? Substances produced on the stigma causes the pollen grain to germinate. During the germination, a tube develops from the pollen grain which carries male gametes and ultimately reaches female gamete inside the ovary through the style. சென்டரில் இருக்கக்கூடிய மெயில் கேமிட்டோட ஓவரியில் இருக்கக்கூடிய ஃபீமேல் கேமிட் ஃபியூசன் ஆகி சைக்கோட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மெயில் கேமிட் ஃபியூசஸ் வித் த ஃபீமேல் கேமிட் டு ஃபார்ம் சைக்கோட். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஃபெர்டிலைசேஷன். வாட் இஸ் நோன் அஸ் ஃபெர்டிலைசேஷன்? கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க, மெயில் கேமிட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேர் இஸ் திஸ் ஃபீமேல் கேமிட் லொக்கேட்டட்? அதாவது இந்த ஃபீமேல் கேமிட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இன்சைட் த ஓவரி ஸ்மால் ரவுண்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓவியூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அதாவது ஓவரியில் இருக்கக்கூடிய ஸ்மால் ரவுண்டட் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய ஓவியூல்ஸில் தான் இந்த ஃபீமேல் கேமிட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் திஸ் ஓவியூல்ஸ் ஃபீமேல் கேமிட் இஸ் ப்ரெசன்ட். To know more about this, we should cut ovary of a flower in longitudinal and transverse ways. ஃபீமேல் கேமிட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய ஃப்ளாரில் ஓவரியை லாங்கிடியூட்னலாகவும் டிரான்ஸ்வர்ஸாகவும் நம்ம கட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு தெரியும். அதாவது நீள்வெட்டு வாக்குலையும் குறுக்கு வெட்டுலையும் நம்ம வெட்டி பார்க்குறப்ப அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ரவுண்டட் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஓவியூல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் ஃபீமேல் கேமிட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பிளான்ட். லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட்ஸ்லேருந்து ஃப்ளார் ஃபார்ம் ஆகுது. ஃப்ளார்லேருந்து ஸ்டேமன் மூலமாக போலன் கிரைன்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த போலன் கிரைன்ஸை தான் நம்ம ஆந்தர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆந்தர் வந்து பாலினேஷன் நடந்து என்ன ஆகும்னா ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆகும். ஓகேங்களா, அந்த ஸ்டிக்மாவில் ரீச் ஆகும். ஸ்டிக்மாவில் ரீச் ஆகி என்ன ஆகும், போலன் டியூப் வழியாக இந்த ஓவரியில் இருக்கக்கூடிய ஓவியூலோட ஃபியூசன் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபெர்டிலைஸ் ஆகக்கூடிய அந்த சைக்கோட் வந்து சீடாக என்ன ஆகும், சீடாக ஃபார்ம் ஆகும். இந்த சீட் ஃபார்ம் ஆனோடனே இதில் எம்ப்ரியோ இருக்கும். ஓகேங்களா, இந்த எம்ப்ரியோ தான் மறுபடியும் இந்த சீடு ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த எம்ப்ரியோ. இது வந்து மறுபடியும் கரெக்டான அந்த ஃபேவரட் சுச்சுவேஷன் வரப்போ இந்த சீடு ஜெர்மினேட் ஆகி நியூ பிளான்ட்டை மறுபடியும் ஃபார்ம் ஆகும். இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பிளான்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பிளான்ட். இது அப்படியே இந்த ட்ராயிங்கை போட்டு எழுதுனா போதும். இது மாதிரி தான் ஒரு பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, சீடு ஃபார்மேஷன் ஆகி அதிலேருந்து நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பிளான்ட். ஓகேங்களா, கட்டிய ஓவரி ஆஃப் எ ஃப்ளார் போத் வெர்டிக்கலி அண்ட் ஹரிசான்டலி. அதாவது ஒவ்வொரு ஃப்ளார்லேயும் அந்த ஓவரியை எடுத்து ஹரிசாண்டல் அப்படின்னா இப்படி மாதிரி நீள் வெட்டு மாதிரி வெட்டுறது தான் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர். ஓகேங்களா, குறுக்க வெட்டுறத டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். நீளமாக வெட்டுறத லாங்கிடியூட்டினல் ஆர் ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது மாதிரி வெட்டி பார்க்குறப்ப நமக்கு ஓவியூல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க.
கம்பேர் த ஓவரி அண்ட் ஓவியூல்ஸ் ஃப்ரம் ஃபியூ டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸ். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளார்ஸில் இந்த ஓவரிக்குள்ளே ஓவியூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஆர் தேர் ஒன் ஆர் மோர் ஓவியூல்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேலே நிறைய ஓவியூல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. கேன் யூ see any connection between the number of ovules in the ovary and number of seeds in each fruit? இந்த ஓவரியில் இருக்கக்கூடிய ஓவியூல்ஸுக்கும் சீட்ஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அதான் ஆமாம், ரெண்டுக்குமே கனெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு ஓவரியில் இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை சீட்ஸ் தான் கண்டிப்பாக அந்த ஃப்ரூட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? Collect some fruits like tomato, brinjal, lady's finger, vegetables, mango, bees and custard apple and observe. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? You can see some green part above brinjal and lady's finger. What are they? நீங்கள் இது கலெக்ட் பண்ணுறப்ப அந்த லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த க்ரீன் கலர் பார்ட் ஒன்று ஒட்டி இருக்கும். அது என்ன, அந்த பார்ட்டு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? அந்த பார்ட் என்னது? கேலக்ஸு தான். அது அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. அந்த ஃப்ரூட்டு வந்து ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கூட அது விழாமல் அட்டாச் ஆகிருக்கிறது தான் அந்த கேலக்ஸ். ஓகேங்களா? அதாவது கீழே இருக்கக்கூடிய செப்பல்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ளாரில், அதுதான் அந்த க்ரீன் கலரில் கத்திரிக்காயில் பாருங்கள் மேலே காம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அது க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து என்னது? கேலக்ஸ் ஆர் செப்பல்ஸ். ஓகேங்களா? மேங்கோ, கஸ்டர்ட் ஆப்பிள் அண்டு பீஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. மேங்கோ, கஸ்டர்ட் ஆப்பிள்னால் சீத்தாப்பழம், பீஸ்னால் பட்டாணி, இது மூணையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. ஆல் தீஸ் ஆர் சிங்கிள் ஃப்ரூட்ஸ் பட் கஸ்டர்ட் ஆப்பிள் ஹேஸ் மெனி ஸ்மால் பார்ட்ஸ் இன் இட் ஈச் வித் எ சீடு. அதாவது இது எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே ஃப்ரூட்டாக இருந்தாலும் கஸ்டர்ட் ஆப்பிளில் உள்ள மட்டும் நிறைய ஸ்மால் பார்ட்ஸ் நிறைய உள்ளே இருக்கும், அதுக்குள்ளே நிறைய சீட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேங்கோ ஹேஸ் ஏ சிங்கிள் சீட் அண்டு பீ ஹேஸ் மெனி சீட்ஸ். மேங்கோவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட் தான் இருக்கும், அதே பீஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4 or 5 சீட்ஸு உள்ளே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த எபோவ் அப்சர்வேஷன்? இதுலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எல்லா ஃப்ரூட்லேயும் ஒரே ஒரு சீடு தான் ப்ரெசண்ட் ஆகிருக்குங்கிறது இல்லை, நிறைய ஒரு ஃப்ரூட்லேயும் நிறையா இந்த சீட்ஸ் வந்து மெனியாகவும் இருக்கலாம், சிங்கிளாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? A green part above fruits of brinjal and lady's finger or sepals of a flower. அங்கே மேலே நான் சொன்னது இங்கே கொடுத்துருக்காங்க. பிரிஞ்சால்லையும் லேடிஸ் ஃபிங்கர்லேயும் மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் பார்ட்டை நம்ம செப்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் சம் பிளான்ஸ் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் செப்பல்ஸ் வில் நாட் ஃபால் ஃப்ரம் ஃப்ரூட் அண்ட் ரிமைன் ஆர் பிரிஸ்டிட் வித் ஃப்ரூட். அதாவது ஒரு சில பிளான்ஸில் பார்த்திங்கன்னா அது பாலினேஷன் ஆகி ஃபெர்டிலைசேஷன் ஆகிறப்ப அந்த செப்பல்ஸ் வந்து விழுந்துடும். ஒரு சில பிளான்ஸ் ஒரு சில ஃப்ரூட்டில் வந்து விழாமல் அப்படியே கண்டினியூஸாக கரெக்டாக லாஸ்ட் வரைக்குமே அது ஃப்ரூட்டோட அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறது தான் இந்த லேடிஸ் ஃபிங்கர், பிரிஞ்சால் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? Custard apple is made up of many fruits aggregated together. Each fruit part is thin, membranous with some granule like which is edible. அதாவது இந்த கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னா சீத்தாப்பழம், அது மேலே பார்த்திங்கன்னா அந்த தோலில் சின்ன சின்ன பார்ட்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க இருக்கும், அதுலேயே பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த ஒவ்வொரு சின்ன பார்ட்டும் ஒவ்வொரு ஃப்ரூட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா ஃப்ரூட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு அக்ரிகேட்டட் ஃப்ரூட்டாக அது ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரிகேட்டட் ஃப்ரூட் அப்படின்னா திரள்கனி, எல்லாம் சின்ன சின்ன ஃப்ரூட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய கனியாக மாறுறது தான் திரள்கனி அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா உள்ள அந்த ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு ஒயிட் கலரில் எடிபிள் பார்ட் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கிரானியூல்ஸ் மாதிரி சீட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதுதான் கஸ்டர்ட் ஆப்பிளோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். சீத்தாப்பழம் பார்த்துருக்கீங்களா? சீத்தாப்பழம் மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன அறைகள் மாதிரியே மேலே அந்த ஸ்கின்னில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த ஒவ்வொரு சின்ன அறையும் தான் ஒவ்வொரு ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்லேயும் ஒவ்வொரு சீட் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்டை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் ஃப்ளெஷியை தான் நம்ம எடிபிள் பார்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேங்கோ. Mango, outer skin and middle pulpy are edible and sweet. Innermost is with single seed. இந்த மேங்கோவில் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயராக இருக்கிறது ஸ்கின்னு, அதுக்கப்புறம் மிடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷி பல்பி எடிபிள் பார்ட்டை தான் நம்ம மிடில் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னரில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சீட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது வந்து மேங்கோவில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன் பீஸ் த ஃப்ரூட் இஸ் நாட் ஃப்ளஷி பட் ஃபார்ம்ஸ் எ கவரிங் பவுச் ஃபார் மெனி சீட்ஸ். அடுத்த பீஸில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஃப்ரூட்டு தான், ஆனால் இதில் வந்து ஃப்ளஷி இருக்காது. ஓகேங்களா, ஃப்ளஷினா என்ன, உள்ள அந்த சதைப்பற்றுள்ள பகுதியாக எதுவும் இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா அவுட்டர் கவரிங்காக பவுச் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதாவது மேலே உரை மாதிரி ஒரு சீடுக்கு பாதுகாப்பாக ஒரு உரை ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அவரைக்காய் பார்த்துருக்கீங்களா, அவரைக்காய் மாதிரி தான் பீஸும் இருக்கும். ஓகேங்களா, பீஸும் பார்த்துருப்பீங்க. சந்தையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் அப்படியே தோலோடையே கொடுத்துருப்பாங்க காயாகவே. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து அப்படியே பச்சையாகவே தருவாங்க. அப்படியே உங்களுக்கு தெரிலைன்னா கூட அந்த பீன்ஸ் அவரைக்காய் இருக்குல்ல, அதே மாதிரி தான் பீஸும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அவரைக்காய்களில் பாருங்கள், நமக்கு வந்து உள்ளே வெறும் சீடு மட்டும்தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், மேலே அந்த தோல் இருக்கும். ஓகேங்களா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது பட் ஃபார்ம்ஸ் எ கவரிங் பவுச் ஃபார் மெனி சீட்ஸை கவர் பண்ணி ஒரு பவுச் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து ஃப்ளஷி ஃப்ரூட் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன் ஆல் த எபோவ் ஃப்ரூட்ஸ் ஓவரி எ லோயர் மோஸ்ட் ஸ்வாலன் பார்ட் ஆஃப் பிஸ்டில் டெவலப்ஸ் இன்டு எ ஃப்ளஷி ஃப்ரூட். அதாவது இந்த எல்லா ஃப்ரூட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஓவரியில் தான், ஓவரியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்வாலன் பார்ட்டாக இருக்கக்கூடிய பிஸ்டில் தான் டெவலப் ஆகி இந்த ஸ்கின்னையும் ஃப்ளஷி பார்ட்டையும் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓவியூல்ஸ் ப்ரெசன்ட் இன்சைடு த ஓவரி கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ சீடு. இந்த ஃப்ளஷி பார்ட்டும் ஸ்கின்னும் அதில் ஃபார்ம் ஆகிக்கும். அந்த சீடு இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் ஓவியூல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுனால சீடு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த அவுட்டர் ஸ்கின்னும் ஃப்ளஷி பார்ட்டும் இந்த ஓவரி தான், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் மட்டும்தான் சீடாக ப்ரெசண்ட் ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். ஹென்ஸ் நவ் வித் திஸ் அப்சர்வேஷன் வி ஷெல் லிஸ்ட் த சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இன் எ ஃப்ளார் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். தே ஆர் கலெக்டிவ்லி செட் டு பி போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் சேஞ்சஸ். இது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணுறப்ப இந்த ஃப்ளாரில் பாலினேஷன் நடந்து ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நமக்கு ஆகும். அப்படி ஆகிறப்ப நம்ம ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். ஓகேங்களா, these are collectively said to be post fertilization changes. Calyx sometimes frizzed with fruit, petals wither, fall off, androecium fall off, style and stigma fall off, pistil remain and develops into a fruit. அதாவது பிஸ்டில் வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓவரி என்லார்ஜஸ் டு ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெவலப்ஸ் இன்டு எ ஃப்ரூட். ஓவரி வந்து அது ஃபுட் மெட்டீரியல்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அந்த ஓவரி நல்லா பெருசாகி ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். ஓவியூல்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த ஓவரி டெவலப்ஸ் இன்டு சீடு. ஓவரியில் ப்ரெசன்ட் ஆகிருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் வந்து சீடாக டெவலப் ஆகும். இது எல்லாம் தான் ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். ஓகேங்களா, கேலக்ஸ் வந்து ஒரு சில டைமில் அந்த ஃப்ரூட்டோடய அட்டாச் ஆகிருக்கும், விழாது. ஆனால் பெட்டல்ஸ், ஆண்ட்ரேசியம், ஸ்டைல், ஸ்டிக்மா இது எல்லாமே ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் விழுந்துடும். பிஸ்டில் வந்து ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். ஓகேங்களா, இது எல்லாம் தான் ஒரு ஃப்ளார் வந்து பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கூட மார்க் பண்ணிக்கலாம். மென்ஷன் த சேஞ்சஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா, போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள். டூ யூ நோ த வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் சீட் இஸ் த டபுள் கோகனட். இந்த வேர்ல்டுலேயே மிகப்பெரிய வெயிட்டான சீட் எது அப்படின்னு பார்த்தா டபுள் கோகனட் தான். ஓகேங்களா,
2 கோகோனட் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய சீடை தான் நம்ம டபுள் கோகோனட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. சேசெல்லிஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய 2 ஐலாண்டில் மட்டும்தான் இந்த டபுள் கோகோனட் நல்லா வளரும். இதோட அளவு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ் நீளமும் 3 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய சர்க்யூஃபரன்ஸ், அதாவது அகலம் இருக்கக்கூடிய 3 ஃபீட் 3 அடி அகலமும் 12 இன்ச்சஸ் நீளமும், இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 18 kg இருக்கும். டபுள் கோகோனட் அப்படின்னா 2 கோகோனட் ஃபியூஸ் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய சீடை தான் நம்ம டபுள் கோகோனட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டபுள் கோகோனட் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா வளராது. ஓகேங்களா? சேசெல்லிஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய 2 ஐலாண்டில் மட்டும்தான் இந்த டபுள் கோகோனட் பிளான்ட் நல்லா வளரும். ஓகேங்களா? இதோட அளவு பார்த்திங்கன்னா 12 இன்ச் நீளமும் 3 ஃபீட் 3 அடி அகலமும் இருக்கும். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 18 கிலோகிராம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The seed looks like 2 coconut fused together. It grows only in 2 islands of the Seychelles. A single seed may be 12 inches long, nearly 3 feet in circumference and weight about 18 kg. ஓகேங்களா? இது வந்து இந்த வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய ஹெவியஸ்ட் லார்ஜஸ்ட் சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டபுள் கோகோனட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் சீடாக இருக்கக்கூடிய ஆர்கிட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 35 மில்லியன் சீட்ஸு, அதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒன்லி 25 கிராம் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்மாலஸ்ட் சீட் எது அப்படின்னு பார்த்தா ஆர்கிட் சீடு. ஓகேங்களா? Orchids have a smallest seed in the plant kingdom. 35 million seeds may weight only about 25 gram. Asexual reproduction. We saw that plants reproduce not only from seeds but by other process as well. அதாவது பிளான்ட்ஸ் வந்து சீடு மூலமாக மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இல்லை, அதர் வழிகளில் கூட இது reproduce பண்ணும். The protection of new plants without the involvement of pollination and fertilization is known as asexual reproduction. இந்த pollination, fertilization இதிலெல்லாம் இன்வால்வ் ஆகாமையே ஒரு நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை தான் நம்ம asexual reproduction அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் known as asexual reproduction? Let us study the types of asexual reproduction. இந்த asexual reproductionல என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? asexual reproductionல ஃபஸ்ட்டு டைப்பாக இருக்கிறது வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இந்த வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனில் பொட்டேட்டோ, யாம்ஸ், அடுத்தது பார்த்திங்கன்னா சுகர் கேன், இது எல்லாமே சொல்லலாம். இந்த பிளான்ட்டில் வெஜிடேட்டிவ் பார்ட்டாக இருக்கக்கூடிய ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் இதிலேருந்து நியூ பிளான்ட்ஸ் அரைஸ் ஆகக்கூடிய ப்ராசஸை தான் நம்ம வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இதுக்கு சீடே தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா சுகர் கேன் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சிங்கனாவே நல்லா அழகாக வளரும். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெம்மு, அது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மு தான். அதில் பார்த்திங்கன்னா அதோட ஷூட்டில் நியூ பிளான்ட் அரைஸ் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யாம், இது எல்லாமே அதோட ஸ்டெம்மில் ஃபார்ம் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா லீவ்ஸில் இந்த ப்ரையோஃபில்லம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட் வந்து அதோட லீவ்ஸ்லேயே இன்னொரு நியூ பிளான்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாம் தான் நம்ம வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இன் பொட்டேட்டோ ஷூட் அரைஸ் ஃப்ரம் ஐஸ், sugar cane and yam also grow like this. Vegetative parts of plants such as root, stem and leaves can help to produce the plant. செகண்ட் asexual டைப்ஸ் வந்து பட்டிங். இது வந்து நம்ம பேக்கரியில் கேக்ஸ், ஸ்ப்ரெட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஈஸ்ட் செல்லில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன் மெத்தடு தான் இது. இதில் வந்து இந்த ஈஸ்ட் செல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஏசிமெட்ரிக் டிவிஷன்ஸ் நடக்கும். அதாவது சமமற்ற டிவிஷன்ஸ் நடக்கிறப்ப இதில் வந்து ஒரு டியூப் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து பட்டிங் ஃபார்ம் ஆகும். அந்த பட்டிங் நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பேரண்ட் செல்லேருந்து விடுபட்டு தனியாக ஒரு நியூ செல்ஸை ஃபார்ம் பண்ணி அது வளர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது மாதிரி தான் பட்டிங் மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். When we go to a bakery, we see so many types of cakes and breads. These are very soft in nature. This is due to the presence of yeast. Single yeast undergoes asymmetric division. It produces a small
protuberance which gradually grow and detach from the parent cell. This process is called budding. இந்த பிக்சரில் பாருங்கள், பேரண்ட் செல்லேருந்து எப்படி நியூ பட்டு ஃபார்ம் ஆகி தனியாக விடுபட்டு ஒரு நியூ ஈஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன். ஸ்பைரோகைராங்கிற ஃபிலமெண்டஸ் ஆல்கே மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே டிவைட் ஆகி பீஸ் ஆகிரும். ஓகேங்களா. இந்த ஒவ்வொரு பீஸும் ஒரு நியூ ஃபிலமெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். இதை தான் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் எ பாண்ட் வி சி ஸோ மெனி ஆல்கே. Spirogyra is a filamentous algae. When it matures, the filament divides into a pieces. Each fragment or piece of a filament will grow into a new filament or individual. Spirogyra produces so many young ones and this process is known as fragmentation. ஸ்பைரோகைராவில் ஃப்ராக்மெண்டேஷனுங்கிற ப்ராசஸ்னால தான் நிறைய யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர் ஃபார்மேஷன். இதில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸாக இருக்கக்கூடிய ஆல்கே, ஃபங்கை, மாஸ், ஃபெரன்ஸ் இது எல்லாமே ஸ்போர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இது எதுவும் பண்ணாது. ஓகேங்களா. அதுக்கு வேணுங்கிற எல்லா கண்டிஷன்ஸும் ஃபேவரபுளாக இருக்கிறப்ப தான் இது இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி நியூ பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர், ஹை டெம்பரேச்சர், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இன் சாயில் எக்ஸெட்ரா ஆர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இது பார்த்திங்கன்னா வாட்டர் இல்லாதப்ப, ஹை டெம்பரேச்சரில், அதாவது நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இன் சாயிலில் நியூட்ரிஷன் இல்லாத கண்டிஷன், இது எல்லாமே அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஓகேங்களா. இதெல்லாமே இது ஸ்போர்ட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு தேவை, அதாவது இதெல்லாம் இந்த கண்டிஷன் உகந்ததல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஜெர்மினேட் ஆகிறப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் ரிட்டன் திரும்புகிறப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நியூ பிளான்ட்டை ஜெர்மினேட் பண்ணும். ஓகேங்களா. இதுக்கு வந்து டியூரிங் திஸ் கண்டிஷன்ஸ் நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் லைக் ஆல்கே, ஃபங்கை, மாஸ் அண்டு ஃபெரன்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்போர்ட்ஸ். They germinate into a new plant then favorable conditions returns. ஓகேங்களா. இது வரைக்கும் புரியுதா? இப்போ நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் டோட்டலாக ஒரு 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், பட்டிங், ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்போர் ஃபார்மேஷன். ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா. இதில் இந்த 4 டைப்ஸும் போட்டு அப்படியே ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ரைட் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ். பிளான்ட் பார்ட்ஸில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. கம்பேர் த கிவன் பிளான்ட்ஸ் அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர். அதாவது இங்கே கொடுத்துக்கக்கூடிய கேரட், கிராஸ் 2 பிளான்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. கேரட்டும் கிராஸும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். கேர்ஃபுல்லி ரிமூவ் எ ஃப்ரெஷ் கேரட் பிளான்ட் ஃப்ரம் த சாயில், அப்சர்வ் இட். அதாவது கேரட் பிளான்ட்டை சாயிலிருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. லுக் அட் த பார்ட் வி யூஸ்வலி கன்சியூம் ஆஸ் கேரட் வெஜிடபிள், இட் இஸ் நாட் எ அன்ட்ரை ஃப்ரூட். அதாவது நம்ம வந்து கேரட்டை வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக கேரட் காயின்னு தான் சொல்லுவோம், வெஜிடபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அது வந்து அன்ட்ரை ஃப்ரூட் இல்லை. பட் தே டேப் ரூட் ஆஃப் த கேரட் பிளான்ட். அது வந்து கேரட்டோட டேப் ரூட் தான் நமக்கு வெஜிடபிளாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா. வி கேன் சி தட் த டேப் ரூட் ஆஃப் த கேரட் இஸ் ஃபாலோன். இன் த காஸ் ஆஃப் த கேரட் பிளான்ட் த டேப் ரூட் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்ட் தேன் த யூஸ்வல் பிளான்ட். அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய பிளான்ட்டோட டேப் ரூட் மாதிரி இல்லாமல் இந்த கேரட் வந்து கொஞ்சம் கேரட்டோட டேப் ரூட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வாலன், கொஞ்சம் வீங்கின மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா Normally, each plant organ originally evolves to meet certain needs of the plant. அதாவது நார்மலாகவே ஒரு பிளான்ட் வந்து அது தேவைக்கு ஏற்ற மாதிரி அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரூட்ஸ் எவால்வ்ஸ் primarily to anchor the plant and also to absorb water and minerals, nutrients from the soil. இது மாதிரி அந்த ரூட் வந்து எவால்வ்ஸ் ஆகிருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அதிகப்படியான வாட்டரை, மினரல்ஸு, நியூட்ரியன்ஸ் இது எல்லாத்தையும் சாயிலேருந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
Leaves are adapted to optimize photosynthesis. Stems evolves to reach out to sunlight and also to conduct water from roots to leaves. However, in certain plant species, specific parts have evolved further in unusual and surprising ways to meet certain other specific needs. In some plants, root, stem and leaves change their shape and structure to perform special functions like storage of food, mechanical support, protection and other vital functions. This is known as modifications. அதாவது இந்த ஸ்டெம்மு வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை ஆகிருக்கு. அதுக்கு மேலே சன்லைட் படுறதுக்கும் ரூட்லேருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணி லீவ்ஸுக்கு அனுப்புறதுக்கு ஏற்ற மாதிரியும் அது அடாப்டேஷன் ஆகிருக்கு. லீவ்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவும் எவால்வ்ஸ் ஆகிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் அதோட ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஷேப்பையும் ஸ்ட்ரக்சரையும் கொஞ்சம் மாற்றிருக்கு. அந்த மாதிரி மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸை தான் நம்ம மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு, மெக்கானிக்கல் சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், இது மாதிரி ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட பாடி பார்ட்ஸை அதோட ஷேப் அண்டு ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மாற்றிருக்கு. அந்த இதை தான் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் நோன் அஸ் மாடிஃபிகேஷன்? இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இன் சம் பிளான்ஸ்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். காக்டெக்ஸ் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா கள்ளி செடி. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா அதோட பிளான்ட்டோட ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா லீஃபு மாதிரி இருக்கும். அதோட லீஃபு பார்த்திங்கன்னா ஸ்பைன் முட்கெல்லாம் மாறி இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வாட் அப்பியர் ஆஸ் த லீஃப் ஆஃப் எ காக்டி ஆர் ஆக்சுவலி their ஸ்டெம். அதாவது லீஃப் வந்து ஸ்டெம்மாக இருக்குது. அண்ட் வாட் அப்பியர்ஸ் ஆஸ் ஸ்பைன் ஆன் தெம் ஆர் ஆக்சுவலி லீஃப். அதோட ஸ்பைன் தான் லீஃப் தான் ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ் அண்ட் அடாப்டேஷன் டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். இது மாதிரி இந்த லீவ் ஸ்பைன்ஸாக மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அதோட டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் பர்ஃபார்ம்டு பை த ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அதாவது இந்த ஸ்டெம்மை வந்து லீஃபாக மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஃபோட்டோசிந்தசிஸுங்கிற அந்த ப்ராசஸை செய்யணும் இல்லைங்களா, அதுக்காக அதோட ஸ்டெம்மு வந்து லீஃப் மாதிரி மாறி இருக்குது. லீஃப் மாறி ஃபோட்டோசிந்தசிஸை அதை பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தி செக்ஷன் லெட்டர் ஸ்டடி அபவுட் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம் அண்டு லீவ்ஸ். இந்த செக்ஷனில் நம்ம மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட் எப்படி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ், அதாவது ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ரூட்டை வந்து இப்போ பார்க்க போகிறோம். லுக் அட் எ ரேடிஷ். What appear as the leaf of a cacti are actually their stem, and what appears as spine on them are actually leaf. அதாவது இந்த காக்டெக்ஸ் பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டெம்மு தான் லீஃபு மாதிரி மாடிஃபை ஆகிருக்கும். அதோட லீஃப் வந்து ஸ்பைனாக மாடிஃபை ஆகிருக்கும். ஓகேங்களா? இட்ஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ஸ்பைன்ஸ் அண்ட் அடாப்டேஷன் டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். இந்த லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாறி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்பிரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் பர்ஃபார்ம்டு பை த ஸ்டெம் பார்ட் ஆஃப் த பிளான்ட். அப்போ பிளான்ட்டுக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் லீஃப் தான் பண்ணும். இங்கே லீஃப் வந்து ஸ்பைனாக மாறி இருக்கிறதுனால அந்த லீஃப் செய்யக்கூடிய வேலையை ஸ்டெம்மு மாதிரி பண்ணுது. ஓகேங்களா? ஸ்டெம்மு வந்து லீஃபு மாறி லீஃப் செய்யக்கூடிய அந்த ஃபோட்டோசிந்தசிஸை இந்த ஸ்டெம்மு பண்ணுது. ஓகேங்களா? இன் திஸ் செக்ஷன் லெட்டர் ஸ்டடி அபவுட் த மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம் அண்டு லீவ்ஸ். இந்த லெசனில் நம்ம ரூட்டோட மாடிஃபிகேஷன், ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் என்ன, லீவ்ஸோட மாடிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ். அதாவது ரூட்டில் என்னென்ன மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு, ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால என்னென்ன ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லுக் அட் ரேடிஷ், டர்னிப், பீட்ரூட் அண்ட் கேரட். தே ஆல் க்ரோ அண்டர் த சாயில்
as soon as pluck it from the ground. If you wash them gently, you will notice small roots dangling from their surface. அதாவது இந்த ரூட் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. அதாவது டர்னிப், ரேடிஸ், பீட்ரூட் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. இது எல்லாமே மண்ணுக்கடியில் வளரக்கூடியதான். இதை பிடுங்கி வாஷ் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப அதோட சர்ஃபேஸில் சின்ன சின்ன ரூட்ஸ் அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? All these vegetables are in fact roots of the plant. Instead of thin slender roots, they have become a place to store the food produced by them. Hence they are thick and swollen. One can notice that the taproot of radish is in the shape of the spindle, swollen in the middle and tapering at both ends. Such type of modified roots are called spindle shaped root. அதாவது இந்த புட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இந்த வெஜிடபிள்ஸில் பார்த்திங்கன்னா அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை ஒரு 3 டைப்ஸாக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தா ஸ்பிண்டில் ஷேப்ட் ரூட்டு. இதோட புட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஷேப்பு பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்னா மிடில் ஸ்வாலனாகவும் 2 போத் எண்டும் டேப்பராகவும் இருக்கும். அதாவது அதோட மிடில் பகுதி அகலமாகவும் 2 போத் எண்டும் குறுகலாகவும் இருக்கும். அதை தான் நம்ம ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக ரேடிஷ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா டாப் ஷேப்டு ரூட்டு. இந்த டாப் ஷேப்டு ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, டாப்னா பம்பரம். பம்பரம் எப்படி இருக்கும்? நல்லா அகண்டு இருக்கும். திடீர்னு குறுகுன மாதிரி அதில் ஆணி அதில் இருக்கும். ஆமாங்களா? அதே ஷேப்பில் தான் பீட்ரூட் நமக்கு இருக்கும். அட் டைம்ஸ் லைக் இன் த காஸ் ஆஃப் டர்னிப் அண்ட் beetroot, the taproot can acquire shape of top that is spherical at the base and tapering shortly towards the apex. அதாவது நல்லா அகண்டு ஸ்பியரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதோட பேஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ட்டாக குறுகுன மாதிரி இருக்கும். அதோட அபெக்ஸ் வந்து நல்லா குறுகி சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? தே ஆர் கால்ட் அஸ் டாப் ஷேப்ட் ரூட். இதை தான் வந்து நம்ம டாப் ஷேப்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன் காஸ் ஆஃப் கேரட் த ஷேப் இஸ் கோனிக்கல் ப்ராட் அட் த அபெக்ஸ் அண்ட் டேப்பரிங் கிராஜுவலி டுவர்ட்ஸ் த பேஸ் அண்டு such modified roots are called conical shaped root. அடுத்தது பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஷேப். கோனிக்கல் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதோட மேலே பார்த்திங்கன்னா ப்ராடாக அகண்டு இருக்கும். கீழே வர 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 டேப்பராக குறுகி இருக்கும் அதோட பேஸு. இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கோன் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் இதை கோனிக்கல் ஷேப்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி 3 டைப்பில் இந்த டேப் ரூட்டோட மாடிஃபிகேஷன் ஆகிருக்கும். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்ட் ரூட், செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா டாப் ஷேப்ட் ரூட், தேர்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கோனிக்கல் ஷேப்ட் ரூட். இது மாதிரி 3 டைப்ஸில் டேப் ரூட் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. அதோட ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ரூட்டில் நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷன். Modification of root. To perform special functions the root change their size and shape. அதாவது அது மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்டில் வந்து அதோட ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஷேப்பையும் சைஸையும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு பீட்ரூட் கொடுத்துருக்காங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சப்போர்ட் பேனியன் ட்ரீ. அடுத்தது கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸ் சவிசினியா. அடுத்தது சக்கிங் ரூட் கஸ்கியூட்டா. இது எல்லாமே ரூட் மாடிஃபிகேஷனில் வர்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபைடு த ஃபார் ஸ்டோரிங் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபார் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஏரியல் மாடிஃபைடு காக்டெக்ஸ், சப் ஏரியல் மாடிஃபைடு ஐகோர்னியா, அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் கோலகேசியா. ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்டெம்மில் ஏற்படக்கூடிய மாடிஃபிகேஷன். அடுத்த மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃபில் பார்த்திங்கன்னா leaves have changed themselves to adapt to their environment. இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட லீஃபில் மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்பைன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒப்பன்சியாக கொடுத்துருக்காங்க. டென்ட்ரில்ஸ், இதுக்கு பைசம். அடுத்தது ஃபில்லோட் அகேசியா, ட்ராப்ஸ் நெப்பந்தஸ். ஓகேங்களா? இது எல்லாமே லீஃபில் ஏற்படக்கூடிய மாடிஃபிகேஷன். ஓகேங்களா? Activity 6 பாருங்கள். Aim to study the modification of root. Material required: sample, chart of radish, carrot, beetroot, sweet potatoes, stilt root and nematophores. இது எல்லாமே
சார்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கேர்ஃபுல்லி அப்சர்வ் த ஷேப் ஆஃப் ஈச் ஸ்பெசிமன். இந்த ஒவ்வொரு ஸ்பெசிமனையும் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு ட்ரா த டயக்ராம் அண்ட் அப்சர்வ் த மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த சாம்பிள்ஸ். அதாவது அதோட எந்த பார்ட் வந்து மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு, எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத ட்ராயிங் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணலாம். கேரட்லாம் பார்த்து அப்படியே வரையலாம். ஓகேங்களா? இப்போ டேப் ரூட்டாக இருக்குது, ஆனால் அதை எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, பீட்ரூட் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, ரேடிஸ் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. அடுத்து ஸ்டில்ட் ரூட் அப்படின்னா இந்த அடுத்தது பின்னாடி நடத்துவேன் உங்களுக்கு ஸ்டில்ட் ரூட் பற்றி. இந்த மெக்கானிக்கல் சப்போர்ட்டில் அது வரும், அதை வந்து நான் நடத்துகிறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் மெக்கானிக்கல் சப்போர்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்த கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு டைம் ரைட் பண்ணி வாட்ஸ்அப்பில் எனக்கு ஹோம்ஒர்க்கை ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. இது வரைக்கும் இன்னும் ஒரு கிளாஸ் தான் இருக்கும். நம்ம அதை முடித்தோடனையும் உங்களுக்கு 25 மார்க்குக்கு யூனிட் டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ் முடிச்சுருவோம். அடுத்தது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு தான் வைக்க போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவால்யூஷனில் ஒரு 1 மார்க்கு வந்து ஒரு ரோமன் லெட்டர் 1 to ஒரு 5th வரைக்கும் நான் சென்ட் பண்ணி விட்றேன் எழுதி. அதை அப்படியே படிச்சுட்டு ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஃபினிஷ் பண்ணோடனே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு 25 மார்க்குக்கு யூனிட் டெஸ்ட்டு வைக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் எவால்யூஷனில் ரோமன் லெட்டர் 1 to 5th வரைக்கும் நம்ம நோட் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.